குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குஸ்காவுக்கு வந்து கம்மியான மசாலா போட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி மசாலாவே இல்லாமல் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து அது சூப்பராக சீரக சம்பா அரிசியில் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள் மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து ஒரு கையளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சீரக சம்பா அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். 1க்கு 2 4 டம்ளர் தண்ணி உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அரிசியை கழுவி சேர்த்துட்டு தக்காளி வந்து புளிப்பாக இருந்துச்சுன்னா வேண்டாம், புளிப்பு இல்லைன்னா வந்து 1/4 லெமன் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா கலராக இருக்கும். நம்ம கலர் இல்லாதனால கொஞ்சம் கலர் பவுடர் வந்து சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு நெய் சேர்த்துட்டு 15 நிமிஷம் டம் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சீரக சம்பா அரிசியில் குஸ்கா ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ.